Hi students, இன்னைக்கு 11th accountancyல ஒரு important topic பார்க்க போறோம். Classification of accounts. Yes, so classification of accounts. Account can be classified into two major categories. One is personal account, and the other one is impersonal account. Okay, so personal account வந்து இன்னும் three types we can classify. One is natural persons account, artificial persons account, or representative personal account. Yes, impersonal account can be classified into real account or nominal account. So major accounts can be classified into two types, personal and impersonal. Personal kira we have three types. Impersonal we have two types. Okay, so இதோட explanation பார்க்கலாம் இப்போ. What is personal account? When the accounts are related to persons, we call it as personal account. Okay, so personal account can be classified into three types பார்த்தோம் இல்லையா, natural, artificial or representative. Natural என்ன? So direct அந்த human being ஓட name ஓட connect ஆயிருக்கிறது. கரெக்டா? எக்ஸாம்பிள் பாரு, வினோத் அக்கௌண்ட் ஆர் மாலினி அக்கௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக ஒரு பர்சனோட நேமோட அந்த அக்கௌண்ட் கனெக்ட் ஆகிருக்கிறது. ஸோ இதுக்கு நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். ஆன் தி அதர் ஹேண்ட் ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்கு. ஸோ இதில் பார்த்தா அப்படின்னா டைரெக்டாக அந்த ஹியூமன் பீயிங்கோட நேமோட கனெக்ட் ஆகிருக்காது. வேறஸ் ஒரு பிஸ்னஸ் கன்சர்னோட நேமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன்னா சமூக சேவை மாதிரி, சரி, அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸோட நேமில் இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட நேமில் இருக்கலாம். ஸோ அந்த அக்கௌண்ட் டைரெக்டாக உன்னோட நேமோட கனெக்ட் ஆகிருக்காது, ஹியூமன் பீயிங் நேமோட கனெக்ட் ஆகலை. இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இதில் பெல் அக்கௌண்ட், பெல் இஸ் அ கம்பெனி. தென் வி ஹேவ் பேங்க் அக்கௌண்ட். ஓகே, next representative personal account. Okay, so இது எப்படின்னா ஒரு these are the accounts which represent persons, natural or artificial, or a group of persons. Okay, so for example ஒரு பர்சனோட salary amount வந்து பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் அந்த பர்சனுக்கு வந்து நம்ம salary கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி மென்ஷன் பண்ணி அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுவோம்னா அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொடுக்க வேண்டியது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, ப்ரீபெய்ட் ரெண்ட் அக்கௌண்ட். ப்ரீபெய்ட்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நம்ம பே பண்ணிட்டோம், முன் அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி பே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து வி கால் இட் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். So these expenses are outstanding and it is payable to a person. ஸோ இது வந்து பர்டிகுலராக ஒரு பர்சனுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி அமௌண்ட், இல்லாட்டி ஏற்கனவே பே பண்ண ரெண்ட் அமௌண்ட், முன் பணம் கொடுத்துருக்குற அமௌண்ட், இந்த மாதிரி ஒரு பர்சனை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால we call it as representative personal account. Okay, next we will see what is impersonal account. First one, real account. All accounts relating to tangible and intangible properties and possessions are called real accounts. So tangible properties அப்படின்னா which can be seen and touched. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், உன்னோட அசட், tangible asset அப்படின்னா நீ அதை பார்க்கவோ தொடவோ ஃபீல் பண்ணவோ முடியும், அதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ தேட் டைப் ஆஃப் அசெட் வி கால் இட் அஸ் டேஞ்சிபிள் அசெட். ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங், ஃபர்னிச்சர், ஸ்டாக், லேண்ட் அண்ட் பில்டிங் ஆர் பிளான்ட் அண்ட் மெஷினரி. ஸோ இதெல்லாமே பார்த்தா அப்படின்னா இதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் உன்னால் பார்க்க முடியும், தொட முடியும், ஃபீல் பண்ண முடியும். சரியா?
whereas intangible asset, intangible assets அப்படின்னா அதோட ஆப்போசிட், அதை பார்க்கவோ தொடவோ ஃபீல் பண்ணவோ முடியாது. ஸோ இதுவும் பட் ஆனால் இதுலேயும் அசெட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குட்வில்னு சொல்லுவாங்க. குட்வில்னா என்னென்னா நல்லெண்ணம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து ஓவர பீரியட் ஆஃப் இயர்ஸ் நடக்குது அப்படின்னா அதோட ரெப்யூட்டேஷன், அது மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை, அது மேலே இருக்கிற ஒரு வேல்யூ, ஓகே, ஸோ அதை வந்து நம்ம குட்வில்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேட்டன், காப்பிரைட்ஸ் நிறைய இப்போது அந்த மூவிஸ் இதிலலாம் நீங்கள் என்னங்க பார்ப்பீங்க காப்பிரைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அந்த மூவியோட காப்பிரைட் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வாங்கிட்டு, ஓகே, ஸோ இனிமேல் இந்த இந்த கண்டென்ட் வந்து என்னோடது, அதோட ஓனர் வேறு யாராச்சும் இருக்கலாம், ஓகேவா, அதை நான் இப்போ பே பண்ணி என்னோடய பேரில் நான் அதை மாற்றிக்கிட்டேன். ஸோ இனிமேல் அது எனக்கு சொந்தம், அந்த கதை எனக்கு சொந்தம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம அதோட ஓனர்ஷிப்பை வாங்கி வைக்கிறோம் இல்லையா, பட் அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணவோ பார்க்கவும் முடியாது. பட் ஆனால் அதுவும் உன்னோட அசெட்டு தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி அசெட்ஸ் வந்து வி கால் இட் அஸ் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். ஓகே, ஸோ ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா போத் டேஞ்சிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் வி கால் இட் அஸ் ரியல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்சஸ்னால் செலவுகள், லாஸஸ் இழப்புகள், அதே மாதிரி ரெவென்யூஸ் அண்ட் கெயின்ஸ், ரெவென்யூஸ்னால் இன்கம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் அமௌண்ட்ஸ் வரும்போது இல்லை நீ செலவு பண்ணும்போது we call it as nominal account. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா அப்படின்னா salaries, wages, rental income, interest income. salary, wagesனால் நீ வந்து இப்போ பிஸ்னஸ் நீ நடத்தும் போது ஓகே யூ வில் பி பேயிங், நீ வந்து உன் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு நீ சேலரி பே பண்ணுவ. முதல்ல சேலரிக்கும் வேஜஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ மந்த்லி பேமெண்ட் கொடுக்குற அப்படின்னா வி கால் இட் அஸ் சேலரி. வேஜஸ் அப்படின்னா தினக்கூலின்னு சொல்லுவாங்க. இப்போ லேபர்ஸ்லாம் பார்த்தோன்னா டெய்லியுமே அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே இப்போது நீ உன்கிட்ட இருந்து அதை நீ உன்னோட எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற. ஸோ அப்போ அது என்னது, உனக்கு எக்ஸ்பென்ஸ். கரெக்டாக. ரெண்டல் இன்கம் அப்படின்னு என்ன அர்த்தம், நீ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு விட்டுருக்க, அதுலேருந்து உனக்கு இன்கம் வருது. ஓகே, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா வட்டிக்கு கொடுக்கறதுல அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாம், இல்லை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரலாம். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கம்ஸ். ஓகே, ஸோ நாமினல் அக்கௌண்ட்லாம் பொதுவாக அதில் என்னெல்லாம் இருக்கும், எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், ரெவென்யூஸ் அண்ட் கெயின்ஸ். ரியல் அக்கௌண்ட்டில் டேஞ்சிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட். ஸோ மேஜராக அக்கௌண்ட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 types, பர்சனல் அண்ட் இம்பர்சனல். பர்சனலுக்கு கீழே 3 types, நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். இம்பர்சனல் கீழே ரியல் அண்ட் நாமினல். Yes, hope it is clear. Thank you.